கோயில் இடம் இருக்கு, அதனால கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. சைடில் யாரும் நிற்க வேண்டாம். முன்னாடி தார்பா இது மயிலானார் கோயில் விரிச்சிருக்கு, முன்னாடி வந்துடலாம். எனவே அல்லாஹு அக்பர் என்ற தக்பீரை மெதுவான குரலில் அதிகம் அதிகம் சொல்லுமாறு வேண்டிக் கொள்கிறோம். இந்தியாவில் வாழக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. நேற்று இரவு கோவையிலே பிறை பார்க்கப்பட்ட தகவல் உறுதிப்படுத்தப்பட்டதின் அடிப்படையில் இன்று 10ஆம் தேதி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் கடையநல்லூர் காயிதே மில்லத் திரளில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் குழந்தைகளோடு திரளில் மக்களுடைய நல்வாழ்வுக்காகவும் பிரார்த்தனை செய்யக்கூடிய அமல்களிலே பிரார்த்தனை செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நல்ல நாளிலே அனைத்து மக்களுக்கும் நோன்பு பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்துல் நாசிர், தமிழ்நாடு. நோன்பு பெருநாளை இன்றைக்கு நேற்று பிறை பார்க்கப்பட்டதின் அடிப்படையில் சரியாக நிறைந்து வருமாறு உங்களை அல்லாஹு அக்பர். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இன்னும் சிறிது நேரத்தில் நோன்பு பெருநாள் தொழுகை காயிதே மில்லத் திரளிலே வைக்கின்ற தக்பீரை உரத்த சத்தம் இல்லாமல் மனதிற்குள்
سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز. மனிதனை நிரந்தர நரகத்திலே தள்ளக்கூடியது எது? நிரந்தரமான கோபத்தை மனிதன் மீது ஏற்படுத்தும். யார் அல்லாஹ்விற்கு இணை வைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான், சொர்க்கத்தை அல்லாஹ் தடை செய்து விட்டான். அவர்கள் ஒதுங்குமிடம் நரகம்தான். அந்த அநியாயக்காரர்களுக்கு எந்த உதவி அல்லாஹ்விற்கு இணை வைத்தாலும் சரி, நீ செய்த எல்லா நல்லவர்களும் அழிந்து போய்விடும் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான். இந்த இணை வைத்தல் என்பது அது நம்மை நிரந்தர நம்மை படைத்திருப்பதின் நோக்கமே நாம் அவனை மட்டும் வணங்கி வழிபட வேண்டும் என்பதற்காகத்தான். அல்லாஹ் கூறுகிறான், மக்களே உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தவரையும் படை ஒருவன் எவ்வளவு உண்மையான இறையச்சவாதியாக ஆவான்? ஒருவன் நோக்கம் நோன்பு எவ்வளவு அவனை உண்மையான இறையச்சவாதியாக மாற்றும்? இணை வைப்பிலே வீழ்ந்து இருக்கக்கூடிய என்று சொன்னாலே அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதுதான் தக்வா என்ற இறையச்சம் என்பது. இணை வைக்கக்கூடியவனை மன்னிக்கவே மாட்டானே. அப்படி இருக்கும்போது ஒரு இணை வைப்பாளன் எப்படி அவன் தக்வாதாரியாக இறையச்சம் உடையவனாக ஆக முடியும் என்பதை நீ ஓடி நிறைய பாவத்தை செய்துவிட்டு என்னிடம் வந்திருக்கிறாய். ஆனால் நீ